இந்த காலவேளையிலும் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். ரோமர் 12 அதிகாரம் 21 வசனம். ரோமர் 12:21. நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமை நன்மையினாலே வெல்லு. இந்த வேத வசனத்தில் பவுல் நிருபம் எழுதும்போது ரோமருக்கு நிருபம் எழுதுகிறாரு, நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு என்பதாக. இன்றைக்கு அநேக காரியங்களை செய்யும்போது அவன் எனக்கு செய்தபடி நான் அவனுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடியதான அந்த எண்ணத்தோடு கூட அநேகர் இருப்பதை நாம் பார்க்க முடியும். அவன் எனக்கு செய்தபடி நான் அவன் நன்மை செய்ய வேண்டும் என்கிறதான அந்த எண்ணம் இல்லை. அவன் எனக்கு தீமை செய்தபடி நான் அவனுக்கு தீமை செய்ய வேண்டும் என்கிறதான எதிர்பார்ப்பு அநேகருடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. அப்படியானால் அவன் எனக்கு தீமை செய்தான், நான் அவனுக்கு தீமை செய்ய வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தான் கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு, சூட்டுக்கு சூடு, காயத்துக்கு காயம், தழும்புக்கு தழும்பு என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு மலை பிரசங்கத்தில் சொல்லும்போது, உன்னுடைய அங்கி எடுத்து கொள்ளுகிறவனுக்கு உன் வஸ்திரத்தையும் விட்டு கொடு, உன்னை 1 மைல் தூரம் பலவந்தம் பண்ணினா அவனோட 2 மைல் தூரம் போ என்று தான் இயேசு சொன்னார். அப்படியான புதிய ஏற்பாடு கால உபதேசம் விட்டு கொடுக்கக்கூடியதான அனுபவம். பொதுவாக உலகத்தில் சொல்லுவார்கள், விட்டு கொடுக்கிறவன் கெட்டு போகிறதில்லை, கெட்டு போகிறவன் விட்டு கொடுக்கறது இல்லை என்பதாக. அப்படியானால் இன்றைக்கு நாம் மற்றவர்களுக்கு விட்டு கொடுக்கக்கூடியதான ஒரு சுபாவம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டியது மிக அவசியமாய் காணப்படுகிறது. இப்போ நமக்கு தீமை செய்வார்களானால் நாம் அவர்களுக்கு தீமை செய்யக்கூடாது. நமக்கு தீமை செய்வார்களானால் நாம் அவர்களுக்கு நன்மையே செய்கிறவர்களாக காணப்பட வேண்டியது மிக அவசியம். வேதத்தில் வாசிக்கும்போது நாம் யாக்கோபை குறித்து வாசிக்கும்போது ஆதியாகமும் 32 அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம். யாக்கோபு 20 வருடங்கள் அவன் சீரிய தேசத்தில் மாமனார் வீட்டில் இருந்தான். அங்கே ஆண்டவர் தரிசனமாகி சொன்னார், நீ தூணுக்கு அபிஷேகம் பண்ணினதான அந்த இடத்துல தரிசனமான கர்த்தர் நான், நீ இங்கேருந்து புறப்பட்டு பேர் சபாவுக்கு புறப்பட்டு போ என்று சொல்லி யாக்கோபை அங்கிருந்து அனுப்பினார். யாக்கோபை புறப்பட்டு வருகிற வழியில் அங்கே அண்ணாவுக்கு சொல்லி அனுப்புகிறான், இவ்வளோ நாட்களும் நான் என்னுடைய மாமனார் வீட்டில் சீரிய தேசத்தில் லாபானுடைய வீட்டில் இருந்தேன், இப்போது நான் பேர் சபாவுக்கு வந்து கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லும்படியாக ஆட்களை அனுப்பினான். இதை ஏசா கேட்ட உடனே அவன் 400 பேரோட கூட எதிர்கொள்ள புறப்பட்டான் என்று வாசிக்கிறோம். எதிர்கொள்ளும்படியாக 32:6 அப்படி தான் வாசிக்கிறோம். 400 பேரோட கூட எதிர்கொள்ளும்படி வருகிறார் என்று அந்த யாக்கோபுடைய ஆட்கள் யாக்கோபுடைய சொன்னபோது யாக்கோபு பயந்து போய் ஆண்டுடைய சமூகத்தில் அவர் ஜெபம் பண்ணினார் என்று வாசிக்கிறோம். ஏன் ஏசா 400 பேரோட கூட புறப்பட்டு வர வேண்டும், யாக்கோபை எதிர்கொள்ள வர வேண்டும்? ஆதியாக 25 அதிகாரத்தில் யாக்கோபு ஏசாவுக்கு கூழ் கொடுத்து அவனுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை பறித்து கொண்டான். 27 அதிகாரத்தில் ஈசாக்கு ஏசாப்பா சொன்னார், நான் சாகும் முன்பதாக என்னுடைய மரணம் என்னென்ன நாளுன்னு எனக்கு தெரியாது, ஆகையினால் நீ என்னுடைய வாய்க்கு ருசிகரமாக சமைத்து கொண்டு வா, நான் புசித்து உன்னை ஆஸ்வதிப்பேன் என்று சொல்லி இந்த வார்த்தையை ஏசாவுடைய அம்மா ரெபேக்கா கேட்டு யாக்கோபு சொல்லி, யாக்கோபு ரெபேக்காலுமாக நல்ல ஒரு இளம் ஆட்டுக்குட்டியை அடித்து அதை நன்றாக சமைத்து ஈசாக்கு கொடுத்து ஏசாவுக்கு வர வேண்டியதான ஆசிரியத்தை பெற்றுக்கொண்டார்கள். இப்போ ஏசா வந்து அவன் வேட்டையாடி கொண்டு வந்தான், சமைத்தான், யாக்கோபுக்கு ஈசாக்கு கொண்டு வந்து கொடுத்தான். ஈசாக்கு சொல்லும், இப்போ தானே ஒருவன் வந்து சாப்பாடு கொடுத்தான், நான் அவனை ஆண்டவரை முன்னிட்டு ஆசிரித்தேனே, அவன் ஆசிரிக்கப்பட்டிருப்பானே என்று சொன்னதும் ஏசா அவன் அலறினான், அழுதான் என்று வாசிக்கிறோம். ஆனால் ஏசா சொல்கிறான், எங்கள் அப்பாவுடைய துக்க நாட்கள் சீக்கிரம் வந்துவிடும், என்னுடைய மரண நாள் என்ன நாள் என்று எனக்கு தெரியவில்லை, சீக்கிரமாக நான் மரித்து போவேன்னு சொல்லியிருக்கிறாரு, எங்கள் அப்பா செத்ததும் யாக்கோபை கொன்று போடும் என்று சொல்லி அவன் தன்னை தேற்றி கொண்டதாக நாம் வாசிக்கிறோம்.
அப்போ இதை கேள்விப்பட்டதும் ரெபேக்காள் யாக்கோபை தன்னுடைய சகோதரனாகிய லாபான் வீட்டுக்கு அனுப்பி விடுகிறார். இப்போ 20 வருடம் யாக்கோபு லாபானுடைய வீட்டில் இருக்கிறான். அங்கே அவனுக்கு 2 மனைவிகள், 2 மறுமனையாட்டிகள், 12 பிள்ளைகள். ஆக அது ஒரு பெரிய பரிவாரமாய் காணப்படுகிறது. யாக்கோபு ஏராளமான ஆடு மாடுகள், மிருக ஜீவன்கள், ஒட்டகங்கள், கழுதைகள் எல்லாம் திரளாய் காணப்படுகிறது. இப்போது யாக்கோபு சீரிய தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறான். வந்து கொண்டு இருக்கும்போது இங்கே யாக்கோபு ஏசாவை சொல்லி அனுப்புகிறேன். இப்போ ஏசா 400 பேரோட கூட வருகிறான். இந்த வார்த்தையை யாக்கோபு கேட்ட உடனே அவன் தீமைக்கு நன்மை செய்யும்படியாக அவன் முற்பட்டான். ஒருவேளை அண்ணா என்னை கொண்டு போடும்படியாக வருகிறான், 400 பேரோட கூட வருகிறான், நான் கொஞ்சம் ஜனம் உள்ளவன், எனக்கு கொஞ்சம் வேலைக்காரங்க மட்டும்தான் இருக்கிறாங்க, ஆடு மாடுகளை மேய்க்கிற வேலைக்காரங்க மாத்திரம்தான் இருக்கிறாங்க, அந்த 400 பேரை எப்படி நான் மேற்கொள்ள முடியும் என்று யாக்கோபு நினைத்து அவன் ஒன்று செய்தான். ஏசாவுக்கு 200 வெள்ளாடுகளையும் 20 ஆட்டுக்கடாக்களையும் 200 செம்மறி ஆடுகளையும் 20 கடாக்களையும் 30 ஒட்டகங்களையும் அதன் குட்டிகளையும் 40 கடாரிகளையும் 20 காளைகளையும் 20 கோழிகை கழுதைகளையும் 10 கழுதை குட்டிகளையும் வேலைக்காரர் கையில் கொடுத்து, இதை நீங்கள் கொண்டு போங்க, இந்த ஆட்டையெல்லாம் ஓட்டி கொண்டு போங்க, ஒவ்வொரு மிருகத்துக்கு வெள்ளாட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் இடம் விடுங்க, செம்மறி ஆட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் இடம் விடுங்க, மாடு பசுவுக்கு பின்னாடி கொஞ்சம் இடம் விடுங்க, ஒட்டகங்கள் போகட்டும், கழுதை போகட்டும், இடைவெளி விட்டு நீங்கள் போங்க, இது யாருடைய மந்தைகள் என்று ஏசா கேட்டால் இது யாக்கோபுடையது, அவருடைய ஆண்டவனாகிய ஏசாவு அனுப்பப்படுகிற வெகுமதி என்று அவனை சொல்லுங்கள், ஒருவேளை வெகுமதி அவனுக்கு கொடுத்து பிற்பாடு அவனுடைய முகத்தை பார்ப்பேன் என்று சொல்லி யாக்கோபு விதமாக காரியங்களை செய்தான். பாருங்கள், ஏசா யாக்கோபை கொன்று போடும்படியாக வருகிறான். யாக்கோபு அவளுக்கு வெகுமதிகளை கொடுத்து அவனை சமாதானப்படுத்த முற்படுகிறான். அவன் தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லும்படியாக யாக்கோபு முற்படுகிறான். பாருங்கள், ஒருவேளை இவைகளை அனுப்பிவிட்டு மறுபடியும் யாக்கோபு தேவ சமூகத்தில் ராவெல்லாம் ஜெபித்தார். ஆண்டோடைய தூதன் அவரை ஆசீர்வதித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். 32 அதிகாரம் கடைசியில் வாசிக்கிறோம். ஆனால் 33 அதிகாரத்தில் ஏசா வருகிறான். வந்ததும் யாக்கோபை கட்டி பிடித்து 2 பேரும் அழுதார்கள். அழுது விட்டு அவள் அங்கே சமாதான உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளுகிறார்கள். இதனால் பாருங்கள், ஏசா 400 பேரோட கூட யாக்கோபை எதிர்கொள்ளும்படி வந்தான். சந்திக்க வரவில்லை, வரவேற்க வரவில்லை, எதிர்கொள்ள வந்தான் என்று நம்ம அங்கே வாசிக்கிறோம். ஆனால் யாக்கோபு நன்மை செய்த போது, யாக்கோபு ஏசாவுக்கு சில வெகுமதிகளை அனுப்பின போது அவர்கள் சமாதான உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். அவள் சண்டை போடவில்லை, வாக்குவாதம் பண்ணவில்லை, யுத்தம் பண்ணவில்லை. அதுக்கப்புறம் ஏசா முன்னாடி போகிறாரு, பின்னாடி யாக்கோபும் அவருடைய பரிவாரங்களும் போகிறது. ஆனால் யாக்கோபு பெயர்சபா போன உடனே ஏசா சேயீர் மலை தேசத்துக்கு போனான் என்று வாசிக்கிறோம். யாக்கோபு துரத்தவில்லை, அங்கே ஒரு சமாதான உடன்படிக்கை ஆகிவிட்டது. காரணம், தீமையினாலே வெல்லாமல் தீமைக்கு பதிலாக யாக்கோபு நன்மை செய்தான் என்று வாசிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் கூட நமக்கு எதிராக செயல்படுகிறவர்கள், நம்முடைய நன்மை பெற்றுக்கொண்டு நமக்கு தீமை செய்கிறவர்கள், நம்மோட கூட இருந்து சாப்பிட்டு விட்டு நமக்கு எதிராக தீதான வார்த்தைகளை பேசுகிறவர்கள், தீமை செய்ய முற்படுகிறவர்கள், தீமை செய்ய மற்றவர்களை தூண்டி விடுகிறவர்கள் ஏராளம் பேர் இருக்கிறாங்க. நாம் அவர்களுக்கு தீமைக்கு தீமை செய்யக்கூடாது. தீமைக்கு பதிலாக நன்மை செய்வோமானால் அது ஆண்டுடைய பார்வையில் பிரீதியாய் காணப்படும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நன்மை செய்யவும் தான தர்மமும் செய்ய மறவாதிருங்கள், இது கர்த்தருடைய பலி என்று சொல்லப்படுகிறது. அப்போ இது இப்படிப்பட்ட பலிகள் மேலே கர்த்தர் பிரியமாக இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். அப்போ நன்மை செய்வதும் தான தர்மம் பண்ணுவதும் அது கர்த்தருக்கு பிரியமான பலி. இப்படிப்பட்ட பலிகளை செலுத்த வேண்டும் என்று எபிரேய நிருபக்காரன் சொல்லுகிறார். ஆகையினாலே நாம் தீமையினால் வெல்லப்படாமல் தீமை நன்மையினால் வெல்லக்கூடிய கிருபைகளை தேவன் நமக்கு தருவாராக. ஒருவர் நமக்கு எதிராக அநேகர் எழும்பலாம், காரணம் இல்லாமல் சில தீமைகளை அவர்கள் செய்யலாம். நம்முடைய பக்கம் ஒருவேளை நியாயம் இருக்கலாம். நியாயம் இருந்தாலும் அவர்கள் தீமை செய்வார்களானால் அவர்களுக்கு நான் நன்மையை செய்து அவர்களை நம்ம சமாதானப்படுத்துவோம்.
நவேத்தில் வாசிக்கிறோம், உன் சத்துரு பசியாக இருந்தவன் ஆகாரம் கொடு, தாகமாக இருந்தவன் தாகத்தை தீர், அதனால அக்கினி தழலை அவன் தலையின் மேலே குவிப்பாய் என்று சொல்லப்படுகிறது. ஆகையினாலே நம்முடைய சத்துருக்கள், நமக்கு எதிராக எழும்புகிறவர்கள், நமக்கு தீமை செய்வர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கிருபைகளை தேவன் நமக்கு தருவாராக. ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். பவுல் ரோமருக்கு எழுதும்போது நீங்கள் நன்மைக்கு அதை தீமையினால் வெல்லப்படாமல் தீமை நன்மையினால் வெல்லுங்களை சொல்லுகிறார். எங்கள் வாழ்க்கையில் கூட எத்தனையோ தீமை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. யோசேப்பு ஒரு நாள் சொன்னார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் என்பதாக. தீமை செய்தார்கள், ஆனால் யோசேப்பு ஆண்டவரே தீமைக்கு பதிலாக நன்மை செய்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நாங்கள் ஆண்டவரே தீமை செய்வர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த கால வேளையில் இந்த வார்த்தையை கேட்டு அருமையான நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த நல்ல திவ்ய சுபாவத்தை தேவன் கொடுத்து நம்முடைய பிள்ளைகளை ஆஸ்வதிப்பீராக. நம்முடைய நல்ல நாமத்தை மையப்படுத்தும் இயேசு மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிப்பாராக.